அதான் 2 பேரும் பிளான் பண்ணி இன்னைக்கு நல்லா வெட்ட விட்டோம்ல. ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்காடி. ஏக்கா 1 மணி நேரம் வெட்ட போறோம், ஒழுங்கா வெட்டினா எனக்கா வேண்டா இருப்புக்கே வெட்டுறது. 270 ரூபா சம்பளம் தராங்கல்லடி, ஒரு 1 மணி நேரமாச்சு வேலை பார்க்கலாம்ல. ஏக்கா என்ன ஆனா சரி, நீங்க வாங்கி வெட்டிடாடியக்கா. சரிடி. ராணிகா ராணிகா இந்தாடி சட்டி வெட்டிட்டியோ? அல்ல அல்ல குடுங்க குடுங்க. அதுக்குள்ள டீயா தட்டிட்டு வந்துட்டா? பக்கத்துல எல்லாம் பாரு 3 பேர் சேர்ந்து எவ்வளவு வேகமா வெட்டி போடுதாங்கன்னு. நம்ம 3 பேர் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கரையே ஒசந்துட்டுடி, நமக்கு இன்னும் தரையோட தரையா படுத்துதான் கிடக்கு. ஆமாக்கா, நீங்க என்ன நல்ல வேகமா வெட்டுவீங்க. நீங்க வெட்டுதீங்களா? நான் மண்ணை வாங்கி போடுதேன். பாத்தியடி. ஏக்கா வேண்டான்னு சொல்லுங்கக்கா. அதுக்கு இல்லக்கா, கையெல்லாம் வலிக்குது. வெயில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு, மண்டை பொழக்குது. ஆமாண்டி, நீ வெட்டினா மட்டும்தான் வெயில் அடிக்குமோ? நான் வெட்டினா வெயில் அடிக்காதோ? 2-3 நாளா ஒன்னா வந்தெல்லாம் ஒரு நாளாச்சு வெட்டினியா? இன்னைக்கு வெட்டு. 2 நாளா இவளுகளையே வெட்ட சொல்லி நைஸா சமந்து மட்டும் போட்டாச்சு. இன்னைக்கு ஏமாத்திரலான்னு பார்த்தா முடியாது போல. நாளைக்கு வேற குரூப் பிடிச்சிட வேண்டியதான். இவளுக்கு இதே ஜாலியா போச்சுடி. வேற யாவா 2 பேர் கூட போய் சேர வேண்டியது. மண்ணு வாங்கி சமக்குது. வேற அவளுக்கு வெட்ட சொல்ற அன்னைக்கு வேறவா கூட போயிருது. ஷே அப்பா, ஒரு சட்டி வெட்டி முன்னாடி கையெல்லாம் வலிக்குதே. ராணிக்கா நம்பிருச்சு வாங்க. நீ ஒரு குழி வெட்டி முன்னாடி அவ ஒரு குளத்தையே வெட்டி முடிச்சிட்டாடி. உங்களை வெட்ட சொன்னா நீங்களும் வெட்ட மாட்டீங்க, நான் வெட்டுறதையும் குறை சொல்றீங்க. பரவாயில்ல, எவ கொலை வெட்டினாலும் பரவாயில்ல, ஏறி வெட்டினாலும் பரவாயில்ல, நீ வெட்டுற வேகத்திலே வெட்டு. எக்கா ஒரு கட்டி வெட்டதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பத்தியா? சரிடி, நீ இதை கொண்டு கரையில போடு. என்ன சின்ன பொண்ணு, வழக்கமா டீ வியாபாரம் தானே பாப்ப, இன்னைக்கு என்ன? பரவாயில்லையே, நவாப்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சோ? ஆமால்ல, ஆடி கடைசி ஆயிருச்சுன்னு. ஆடி கடைசியில நவாப்பழம் நல்லா இனிக்கும்னு சொல்லுவாங்களே, சீசன் முடியும் போதுதான் பழம் இனிக்குமா. சரி சரி குடு. சின்ன பொண்ணு காசு வாங்கிக்க. சரி சரி, இந்த மண்வெட்டு தாழ்வெட்ட வியாபாரம் பாத்துக்க. காசு வேணா வாங்கிக்க சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, எனக்கு நவாப்பழம்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஐயே சின்ன பொண்ணு, வயசான காலத்துல அது தின்னு தொண்டை அடிச்சு செத்து போயிடாம நல்ல இள வயசுக்காரவியலுக்கா பார்த்து வித்துரு. யோ பெரியவரே, ஏதாவது ஒரு வேலையை பாருமியா. பிரசிடண்ட் ஐயா, என்னால பார்க்க முடியாது. தாத்தா பார்க்க முடியல, வீட்லயே இருக்க வேண்டியதுனா இங்க எதுக்கு வரீங்க? இங்க வந்தா தானேமா சிட்டைய பதிஞ்சா தானேமா துட்டு தருவாங்க. ஐயோ ஐயோ, நாளைக்கு சுடுகாட்டு போறதும் நேத்து செத்தது வந்து என் உயிரை வாங்குதுங்க. ஏக்கா பெரியவரை பார்த்து நம்ம பிரசிடண்ட் ஐயா டென்ஷன் ஆயிட்டாரு. இந்த கிழமை வந்து ஒரு நாள் ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, ஆனா விழி விடாம 100 நாள் கரெக்டா வந்துதாரு. ஏண்டி நயன்தாரா, ஒரு சட்டி வெட்டி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னொரு சட்டி வெட்டி தாடி. எல்லாரும் விறுவிறுன்னு என்னமா வெட்டுதாங்க. இந்தாங்க ராணிக்கா. ஏக்கா எல்லாரும் கரையும் வசந்து போச்சு, நம்ம கரையும் தரையோட தரையா கிடக்கு. இதையே எத்தனை தடவை சொல்லுவேன்? இன்னைக்கு இரு, அவ கைய ஒட்டிக்கிற வரைக்கும் வேலை வாங்கிடுவோம். ராணிக்கா அதோ சின்ன பொண்ணு வர, என்ன டீ கேன் இல்லாம சும்மா நடந்து வர? ஆமாண்டி, ஒழுங்கா 2 சட்டி மண்ணு வெட்டுங்களே. டீ கேக்குதாங்க டீ உனக்கு? ஆமாக்கா, கூடையில எதை வச்சு கொண்டு வரக்கா? ஆமா, என்ன இன்னைக்கு வியாபாரம் தெரியலையே. ஒரு டீ காப்பினாலும் குடிச்சிட்டு விறுவிறு வேலையை பார்க்கலாம், ஃப்ரீயா உட்காந்து 4 பழக்கத்தை விடலாம். இது என்னத்தை கொண்டு வர? என்னது நவாப்பழமா? அடியே சின்ன பொண்ணு, ரேட் ரொம்ப ஜாஸ்தியா செடி. இங்க ஏண்டி கொண்டு வந்த? எங்களால வாங்க முடியாதம்மா. கடையில நேத்து என் பையன் கேட்டான்னு போய் விசாரிச்சேன்டி. 1 கிலோ 400 ரூபா இல்ல சொல்றான். 10 ரூபாய்க்கா? பரவாயில்லையே. உப்பு மிளகத்தெல்லாம் போட்டு தருவல்ல? உப்பு மிளகத்தை போட்டா போட்டும் சொரணை வந்து வேகமா வெட்டிட போறியாக்கு. நல்ல கேலடி மகேஸ்வரி. எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 சட்டி தான் வெட்டிருக்காடி. ஏக்கா நாங்க 20 சட்டி வெட்டிருக்கோம். இடி நாளைக்கு எங்க குரூப்புக்கு வந்துரு, இவ்வளவு தூர பத்திரண்டி. சரியா சொன்ன பாப்பாத்தி, நாளைக்கு நான் உங்க குரூப்புக்கே வரேன். இந்த கிழவர் என் குரூப்ல சேர்த்து தப்பா போச்சு. ஒண்ணு பண்ணலாம், நாளைக்கு இந்த தாத்தாவையும் நயன்தாராக்காவையும் ஒண்ணா விட்டுலாம். அம்மாடி நயன்தாரா எனக்கு வேண்டாம். யோ கிழவரே, நயன்தாரா உனக்கு கெட்டி வைக்க போறோம். மண்ணை வெட்டி சட்டி சமக்க தானே. அவ நல்ல சுறுசுறுப்பா வேலை பார்க்கவே மண்டிக்கா. அவ என் குரூப்புக்கு வேண்டாம். அரே கிழட்டு கபோதி, குத்த வச்சுட்டு எந்திக்க தலைமையிலேயே நான் உன் குரூப்புக்கு வேண்டாமாக்கும். நீ மட்டும் நல்ல விறுவிறுன்னு வேலை பார்த்து வெட்டி தள்ளிட்டவரு. என்னங்க சத்தம் சண்டை? சின்ன பொண்ணு என்ன கிளப்பி விட்ட? ஐயா அக்கா, நீ மட்டும் யாரட்ட கிளப்பிராதீங்கக்கா. இப்பதான் பிரசிடண்ட் வேற பழம் ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்தேன். சண்டை போட்டினா என்னிடம் திருப்பத்து வர முதல்ல. ஏக்கா பழம் வாங்கிக்கங்கக்கா. 10 ரூபாய்க்கு தரேன்க்கா, 10 ரூபாய்க்கு தரேன்.
சரிடி அப்ப உப்பு மிளகத்தை போட்டு ஆள் 10 ரூபாய்க்கு தா. என்னடி இவள வந்து 10 ரூபாய்க்கு தாரேங்க. ஏக்கா நல்ல பழமா இருந்துச்சுன்னா கூட 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் என் மாவனு கொடுக்கணுக்கா. நேத்தே கேட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா சின்ன பொண்ணு எனக்கு ஒரு 10 ரூபாய்க்கு தாம்மா. யோ தாத்தா உமக்கு வேண்டாம் யாருக்கனே எந்திக்க முடியல நவாப்பழத்துல பழம் இருக்கும் காய் இருக்கும் காய் எதையும் கடிச்சு தொண்டை கிண்டி அரைச்சிருச்சோ மூச்சு முடி செத்துக்கிட்டு போயிருவீங்க உம்மால நானும் ஜெயில் போண்டிருக்கேன் என்ன சொல்லுத பேத்தி? அந்த காலத்துல நாங்க நவா மரத்துல ஏறி உலுன்னு உலுப்பி மூட்டை மூட்டையா பழத்தை கொண்டு போய் தின்னுக்கிட்டு இருப்போம். ஒன்னும் செய்யாது. என்ன பத்தி என்ன சொல்லுது? 10 ரூபாய்க்கு கொடுத்து விட்டுரு. அவர் பேச பேச்ச காதால கேட்கவே முடியாது. சின்ன பொண்ணு எனக்கு 10 ரூபாய்க்கு நவாப்பழம். சின்ன பொண்ணு டீ காப்பி கொண்டு வந்திருக்கலாம்ல. இன்னைக்கு தான் கிடைச்சது அதான் கொண்டு வந்துட்டேன் சின்ன பொண்ணு எனக்கு இன்னொரு நவப்பழம் கொடு. இதோ கொண்டு வரேன் பிரசிடென்ட் ஐயாக்கு முதல்ல சின்ன பொண்ணு இந்த காசு வாங்கிக்க. ஐயா பரவாயில்ல வேண்டாங்க எங்களுக்கும் வாசிக்க கூட. ஏக்கா காசு கொடுத்து வாங்கக்கா எல்லாருக்கும் வாசி கொடுத்தா நான் கூட கட்டிக்கிட்டு பரதேசம் தான் போனேன் இப்ப மட்டும் நீ என்ன காசு கொடுத்தா வாங்கிருப்ப? எங்கேயாவது களவாண்டு தானே வந்திருப்ப. காசு கொடுக்கல களவாமையும் செய்யல எனக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்துல விளைஞ்சு இருந்துச்சு அதான் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கேன் பரவாயில்லையே சின்ன பொண்ணு நல்லா தித்தி பார்த்தா இருக்கு. நானும் தோத்துக்கிட்டு தொண்டை அடைக்குமோன்னு நினைச்சேன். எக்கா அதான் சீசன் முடிஞ்சிருச்சுல இனிமே எல்லா பழம் இனிப்பா தான் இருக்கும் சின்ன பொண்ணு அந்த டீ பாக்கியோட சேர்த்து இதையும் கணக்கு வச்சுக்கன்னு. நல்ல டேஸ்டா இனிக்கு சின்ன பொண்ணு. எனக்கு இன்னும் 2 பாக்கெட் கொடுத்துரு. அப்ப டீ பாக்கி ஏற்கனவே 20 ரூபா இப்ப மொத்தம் 3 தட்டுக்கு 30 ரூபா மொத்தம் உனக்கு 50 ரூபா பாக்கினா பரவாயில்லையே கணக்கு கரெக்டா வச்சிருக்க. எல்லாத்தையும் சிக்கல எழுதி வச்சிருக்கேன்னா எல்லாத்தையும் உங்களை தப்பிக்க முடியுமா சின்ன பொண்ணு எனக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு? தாத்தா உனக்கு 3 நாள் பாக்கி இருக்கு மொத்தம் 30 ரூபா என்னோட சேர்த்து எப்ப தர போறீரு சீக்கிரம் தந்துருதேன்.